காங்கிரஸ் நின்றுக்கணும் அவங்க செஞ்சதுல, அல்லது செஞ்சிருக்கவே கூடாது. இது 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப் பேக்வர்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்வி. நீங்க சவுதி அரேபியாலேருந்து வந்தீங்க, இப்ப பிரதமர் வந்து காஷ்மீருக்கு போலங்கிறத நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல. ஏன்னா உள்துறை அமைச்சர் போயிருக்காரு, போக வேண்டிய ஆள் ஒருத்தர் போயிருக்காரு, அது பிரதம மந்திரிக்கு அடுத்த நிலைமையில் இருக்கவர் போயிருக்காரு. ஆனா பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனது இன்சென்சிட்டிவ். இந்த நேரத்தில் போனது அவர் வந்து எதை பத்தியுமே யாரு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்ட மாதிரி இருக்கு. அது ரொம்ப பெரிய தவறு. அதனால அது எல்லாத்தையுமே இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணது கரெக்ட் தான். தொடர்ந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலையில்லாத ஒரு உருவத்தை போட்டது வந்து கொஞ்சம் டேஸ்ட்லெஸ். அது இப்போ தவிர்த்திருக்கலாம். அது மற்றபடி அவங்க செஞ்சது எல்லாம் அதான் கடைசியில் சொன்னாங்கன்னா தலையில்லாம ஏன் போட்டோங்கிறதுக்கும் காரணம் சொல்லி நின்றுக்கணும். இதுல வந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. யூ காண்ட் கிவ் அ பஞ்ச் அண்ட் ரெட்ரீட் ஃப்ரம் தி பேட்டில் ஃபீல்ட். மோத்துல ஒரு குத்து குத்திட்டு நீ திருப்பி வர முடியாது. ஒரு குத்து குத்துன தொடர்ந்து சண்டை போடுறதுக்கு உன்ட்ட வலு இருக்கணும். இல்லைன்னா அந்த குத்தை நீ வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இரு. இதுதான் அடிப்படை. இதுதான் செஞ்சிருக்கணும். அதனால காங்கிரஸ் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் 7 நாளா ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கும்னா வினைவெளியும் தன் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சேர்த்து விடத்துன்னு இருக்காங்களா? அப்படி இருந்தா கூட அதை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய ப்ராப்ளம்ல என்னன்னா, என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பிஜேபி அரசு கொக்கொக்க கூம்பும் பருவத்துன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து இதை நான் மட்டுமா சொல்றேன், நம்முடைய நாட்டு மக்கள் பல பேருக்கு மத்தியில் ஏன் ஒரு சங்கராச்சாரியார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏன் நீ தண்ணியை நிப்பாட்டது போல என்னப்பா ஆச்சு, என்ன நடந்துற போகுது, முதல்ல உன்னால தண்ணியை நிப்பாட்ட முடியுமா, நீ தண்ணி பூராத்தையும் நிப்பாட்டினா உனக்கு 20 வருஷம் ஆகுமே, இப்படி எல்லாம் ஒரு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு. உடனடியே அவரை வந்து முல்லான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. உண்மையை சொல்ற எல்லாருக்குமே இவங்க இது இந்த சமஸ்கிருதத்துல ஒரு பழமொழி உண்டு, யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க. இப்ப அது மாதிரி தான் உண்மையை சொன்னா உடனடியா அவர் வந்து வெகுஜன விரோதியா காமிச்சிடணும். அது ஒரு திட்டமிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தைரியம் இருக்கணும். அந்த சங்கராச்சாரியாவுக்கு இருந்த தைரியம் காங்கிரஸுக்கு இருக்கணும். அதையும் விட பிஜேபிக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இந்த நாட்டு நலனுக்காக நான் போராட வேண்டிய தருணம் இது, எப்படி போராடணுங்கிறத தெரிஞ்சு அப்படி நான் போராடணும் அப்படிங்கிற தைரியம் இருக்கணுமே ஒழிய சும்மா அப்படியே வாய் வச்சு பேசிக்கிட்டே இருந்தா ஜனங்களும் எல்லாத்தையும் கேட்டு சரின்றாங்கல்ல, அப்படியே போயிடும். அமிர்த கால் ஆரகே அப்படின்னாங்க, எந்த அமிர்த காலம் வந்துச்சு? அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கலாம். அச்சாதீன் ஆரகே அப்படின்னாங்க. ஏன்னா குடுகுடுப்பக்காரனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுக்கு. அதனால இதுல எல்லாம் வந்து பொறுப்போட பேசணும். இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து பொறுப்போட பேசுற கவர்மெண்ட் கிடையாது.